ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல் ரனில் ஒரு 50லேருந்து ஒரு 100 மடங்குக்கு மேலே தரக்கூடிய மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுவும் சொலானா ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொலானா பிளாக் செயினில் சூப்பரான ஒரு மீம் காயின் வந்திருக்குது. அதோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா லைரா. இந்த மீம் காயின் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி தான் கொண்டு வந்திருந்தாங்க, ஜனவரி 20ஆம் தேதி. அப்போ அதோட ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.50 தள்ளி ட்ரேட் ஆகிற அளவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்கும் எந்த அளவுக்கு ஹை வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, காயின் மார்க்கெட் படி நம்ம பார்த்தோம்னா ஜனவரி 20ஆம் தேதி அதோட ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.50550 அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 0.00123 அந்த அளவுக்கு ஹையில் வந்திருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 மடங்குக்கு மேலே நல்லாவே ஹையில் வந்திருக்குது. 3 0 ரிமூவ் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 மடங்கு அப்படிங்கிற லாபத்தில் இப்போ வந்திருக்குது. இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.00065 அந்த ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இன்னமும் கொஞ்சம் கீழே இறங்கலாம். அந்த டயத்தில் கூட நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். எப்படி வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, எக்ஸ்சேஞ்சில் வரலையே நம்ம எதில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கிறது அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ட்ரஸ்ட் வால்ட்டோ இல்லை மெட்டாமாஸ்கோ இருந்துச்சுன்னா அது மூலியமாக நம்ம வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதோட லிங்க் எல்லாமே நான் டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம முக்கியமாக ட்ரஸ்ட் வால்ட்டு இல்லை மெட்டாமாஸ்கை வாங்குறத விட ஈஸியான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, OKX எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதாவது OKX எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலெட்டுன்னு அப்படின்னு இருக்கும். அந்த வேலெட்டை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா வேலெட்டுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் பாஸ்வேர்டு வந்து முக்கியமாக நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிறணும். அதுக்குன்னு தனியாக ஒரு பாஸ்வேர்டு எல்லாமே போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 12 வேர்டில் ஒரு சீடு எல்லாமே கொடுப்பாங்க. அந்த சீடு எல்லாமே நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இல்லை ஒரு ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் தனித்தனியாக ஏதாச்சும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, அது நீங்கள் எப்போவுமே வச்சுக்கிறோம். ஏன்னா ட்ரஸ்ட் வால்ட் மாதிரியே தான் அதுவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லைரா அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து சப்ளை இருக்குது. அதே மாதிரி எந்த அளவுக்கு மேலே வரலாம்னா 0.05 வந்தால் கூட நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா, இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குதுன்னா 0.000 அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த ரேஞ்சில் வாங்கலாம், இல்லை 0.005 அந்த ரேஞ்சில் கூட வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அப்போ 0.005 அந்த ரேஞ்சில் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சா கூட 0.005 வந்தால் கூட நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா ஒரு 10லேருந்து 100 மடங்கு அப்படிங்கிற லாபத்துக்கு நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நம்ம இழக்க முடியாத அமௌண்ட்டை மட்டும்தான் இதில் வந்து முதலீடு போடணும். அதாவது ஒரு $20 ஒரு $50 மட்டுமே நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கணும். ஏன்னா இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் வந்து வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாலெட்டில் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கிறது ரொம்ப சேஃப்டி இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க்கையும் நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு $50 மட்டுமே வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. $50 வாங்கினோமா ஒரு $100 இல்லை $200 வந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதிலே நம்ம வந்து உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த $50 பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொன்கே காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காயின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த அளவுக்கு நல்லாவே ஹையில் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.115 அந்த ரேஞ்ச் அளவுக்கு நல்லாவே ஹையில் வந்திருக்குது. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா 0.030 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மடங்கு அளவுக்கு நல்லாவே ப்ராஃபிட் கிடச்சிருக்குது. சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சப்ளை தான். அதாவது 500 மில்லியன் அந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்குது. 555 மில்லியன் அந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சொலானா ப்ராஜெக்ட், அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 0.5 அந்த ரேஞ்ச் அளவுக்கு கூட போகலாம். அதாவது $1 பாதி அளவுக்கு வரலாம். அதனால் கம்மியாக இருக்கும்போது வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. இன்னமும் எந்த அளவுக்கு கம்மி ஆகலாம்னா 0.05 இல்லை 0.06 அந்த அளவுக்கு வரலாம், இல்லை 0.020 அந்த அளவுக்கு கூட வரலாம். அந்த டயத்தில் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 0.5 அந்த ரேஞ்சை வரும்போது ஒரு 20 மடங்கு அப்படிங்கிற லாபத்தில் நமக்கு வந்து இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. மினிமம் நம்ம எந்த அளவுக்கு டாலர் மதிப்பில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம்னா ஒரு $50 ஒரு $100 மட்டுமே வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. 2024 2025 $1 போகும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 மடங்கு அப்படிங்கிற லாபத்தில் நமக்கு வந்து கிடைக்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மடங்கு அப்படிங்கிற லாபத்தில் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் கம்மியாகும் போது வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.070 அந்த ரேஞ்சில் தான் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு கீழே வரலாம்னா 0.050 அந்த ரேஞ்சுக்கு கூட வரலாம். அந்த சமயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிட்காயினோட நிலவரத்தை தான் நம்ம வந்து பார்க்க
பார்க்க போகிறோம். பிட்காயினோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி எந்த அளவுக்கு ரொம்பவுமே கீழே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $38,600 பக்கமாக இன்றைக்கி வந்து ரொம்பவுமே கீழே வந்திருக்குது. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு $48,960 பக்கமாக நல்லாவே ஹையில் வந்திருக்குது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு $10,000 வந்து கீழே வந்திருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு 10 நாளைக்குள்ளே இந்த ஒரு $10,000 அப்படிங்கிறது வந்திருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு $30,000 ஒரு $28,000 அப்படின்னு கூட வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துக்கு தான் இப்போதைக்கு இருக்குது. டிசம்பர் மாதத்துலேருந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதாவது இந்த அளவுக்கு கீழே வரும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு சப்போர்ட் லைனே வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே தான் வந்துகிட்டு இருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு வரலாம்னா $28,000 வரைக்கும் வரலாம். அது ஒரு பெரிய சப்போர்ட். அதை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போகலாம். அந்த சப்போர்ட் வரைக்கும் வந்து வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த இடத்துல வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $31,000 $32,000 அதாவது கீழே இறங்கிட்டு மேலே வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வரும்போது தான் மற்ற ஆல்ட் காயின் எல்லாமே வந்து மேலே வரலாம். அந்த சமயத்தில் வேணால் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஒவ்வொரு ஆல்ட் காயினுமே அந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அந்த சமயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சிங்கன்னா 2024 இந்த எண்டுலேருந்து அடுத்த வருஷம் அக்டோபர் மாதம் வரைக்கும், அதாவது 2025 அக்டோபர் மாதம் வரைக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.